ஸோ லிக்கர் எடுத்தால் வந்து இன்ஜூரிஸ் டு ஹெல்த் அப்படின்னு சொல்கிற மாதிரி டெஃபினட்டாக இன்ஜூரிஸ் டு லிவர். ஸோ ஆல்கஹாலிக் லிவர் டிசீசஸ் அப்படின்னு சொல்லியே நம்ம சொல்கிறோம். ரொம்ப லேட் நைட் வந்து முழிச்சிருக்கணும், தூக்கம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சர்க்கரை நிறைய போட்டு இந்த 9 மணி நைட்லேருந்து விடிய காலம் 3 மணி வரைக்கும் டெஃபினட்டாக எல்லாருமே நல்லபடியாக தூங்குனாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து நான் வெஜிடபிள்ஸ் தான் சாப்பிட்றேன்னு கேட்டால் அதுலேயும் உருளைக்கிழங்கு, வாழைக்காய், சேனக்கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிழங்கு வகைகள் அதிகமாக சாப்பிட்டாலும் அது லேட்டாக வந்து நான் வீட்டில் வந்து சாப்பிட்டு என் ஒய்ஃப் தூங்கினாலும் எழுப்பி அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்றா உட்காந்து தான் சாப்பிடுவோம் அப்படின்னா ஒன்றா உட்காந்து தான் டாக்டர்கிட்ட போக முடியும். Ethnic Healthcare. Ethnic Healthcare. லிவர் டிசீசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ் அப்படிங்கிறது தான் நம்ம மோஸ்ட்லி வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி ஜாஸ்தியாக தெரியும். ஸோ லிக்கர் எடுத்தால் வந்து இன்ஜூரிஸ் டு ஹெல்த் அப்படின்னு சொல்கிற மாதிரி டெஃபினட்டாக இன்ஜூரிஸ் டு லிவர். ஸோ ஆல்கஹாலிக் லிவர் டிசீசஸ் அப்படின்னு சொல்லியே நம்ம சொல்கிறோம் நோய்கள், லிவருக்கான நோய்களை. பட் இந்த ஜென்ரேஷனில் ஆல்கஹால் எடுக்கல அப்படின்னாலுமே நிறைய பேருக்கு வந்து லிவர் பிரச்சனைகள் வருது. இதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் அண்ட் லைஃப் ஸ்டைல் தான். இப்போது லைஃப் ஸ்டைலில் நிறைய பேர் வந்து இப்போ ஃபஸ்ட் மென்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, மறுபடியும் உமன்ஸுமே வந்து டே டைமில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க, அடுத்து மென்ஸ் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க, இப்போ உமன்ஸுமே நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த கலாச்சாரத்தில் ரொம்ப லேட் நைட் வந்து முழிச்சிருக்கணும், தூக்கம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சர்க்கரை நிறைய போட்டு ராத்திரி ஃபுல்லாகவே டீ அடிக்ஷன் ரொம்ப ஜாஸ்தி. இப்போ ரீசெண்டாக வர பேஷண்ட்ஸ் எல்லாம் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறேன், நிறைய டீ குடிப்பேன், சர்க்கரை ஒரு 2 ஸ்பூனாவது போட்டு குடிக்கலன்னா எனக்கு வந்து தூக்கம் வந்துடுது. அப்புறம் நைட்டில் ஓட்டுற டிரைவர்ஸ் சர்க்கரையை போட்டு டீ குடிக்கிறது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சுகர் இன்டேக் தாண்டி ஆல்கஹால் இன்டேக்கை தாண்டி உங்களுக்கு வந்து லிவர் வந்து மேஜராக எப்போ ஒர்க் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட் டைமில் தான். அதுவும் நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது தான் லிவர் வந்து தன்னோட கழிவுகளை வந்து வெளிப்படுத்தி ரெஜுனேஷன் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கும். அப்போது இன்றைக்கி நிறைய பேர் நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறதுனால எஸ்பெஷலி வந்து 9 o'clock to மிட் நைட் வந்து ஒரு 1 o'clock அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பித்தப்பையிலிருந்து தன்னோட கழிவுகளை வந்து வெளியே ஏற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய டைம். அந்த டைமில் நம்ம முழிச்சிருக்கக்கூடாது. அதே மாதிரி மிட் நைட் 1 o'clockலேருந்து அடுத்த விடிய காலம் 3 மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லிவர் வந்து தன்னைத்தானே வந்து ரெஜுனேட் பண்ணிவிட்டு கழிவுகளை வெளியேற்றிட்டு இருக்கக்கூடிய டைம். ஸோ இந்த 9 மணி நைட்லேருந்து விடிய காலம் 3 மணி வரைக்கும் டெஃபினட்டாக எல்லாருமே நல்லபடியாக தூங்குனாங்க அப்படின்னாவே 90% ஆஃப் த லிவர் ப்ராப்ளம்ஸ் வராது. பட் இன்றைக்கி 90% ஆஃப் த பாப்புலேஷன்ஸ் இந்த டைமில் தூங்காமல் முழிச்சிருக்கிறதுனால தான் இந்த லிவர் ப்ராப்ளம், ஃபேட்டி லிவர், இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து வருது. ஸோ மோஸ்ட்லி ஆல்கஹாலை தாண்டி அதிகப்படியான லிவர் பிரச்சனைகள் வர்றது இன்க்ரீஸ் இன்டேக் ஆஃப் சுகர் இன் எனி ஃபார்ம். இப்போ நம்ம சுகர், ஒயிட் சுகராக இருக்கட்டும், இல்லை கருப்பட்டி ஆகட்டும், தேனாக இருக்கட்டும், இல்லை கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்ப அதிகமாக சாப்பிட்றது, ரைஸ் வெரைட்டிஸ் ஆகட்டும், பிரியாணி, இந்த மாதிரி ரைஸ் அதிகமாக சாப்பிடக்கூடிய, இல்லை சப்பாத்தியாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து கார்போஹைட்ரேட்ஸ் தான் வருது. ஸோ இது எல்லாமே தாண்டி நிறைய பேர் வந்து நான் வெஜிடபிள்ஸ் தான் சாப்பிட்றேன்னு கேட்டால் அதுலேயும் உருளைக்கிழங்கு, வாழைக்காய், சேனக்கிழங்கு, ஸோ இந்த மாதிரி ருசியான காய்கள் வந்து இருக்குது, கிழங்கு வகைகள் கார்போஹைட்ரேட்ஸ் ரிச் இருக்குது, ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிழங்கு வகைகள் அதிகமாக சாப்பிட்டாலும் அது சுகர், கார்போஹைட்ரேட் கணக்கில் தான் வரும். ஸோ இந்த ஹை இன்டேக் ஆஃப் இது ப்ளஸ் ஹை இன்டேக் ஆஃப் ஃப்ரக்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரூட்டில் இருக்குது. பட் இந்த ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம ஹோலாக சாப்பிடும்போது ஃபைபரோட நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகி அது டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் வந்து ப்ராப்பராகி மெட்டபலைஸ் ஆகுது. பட் நம்ம ஃப்ரூட் ஜூஸஸாக அதிகமாக என்ன தான் சர்க்கரை போடாமல் ஃப்ரூட் ஜூஸ் குடித்தாலுமே இன்க்ரீஸ் ஃப்ரக்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா லிவர் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக அதை வந்து மெட்டபலைஸ் பண்ண முடியாமல் ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி லிவர் மேலே ஒரு ப்ரெஷராக அது வந்து படிஞ்சு ஃபேட்டி லிவர் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. ஸோ ஆல்கஹால், சுகர் இன்டேக், ஃப்ரூட் ஜூஸில் சக்கரை போட்டாலும் சரி, ஜூஸாக குடிக்காமல் ஹோல் ஃப்ரூட்டாக சாப்பிட்றது நல்லது. அதே போல் நைட்டில் வந்து சீக்கிரமாக 9 o'clock வந்து மிட் நைட் 3 o'clock தூங்கணும் அப்படின்னா நம்ம எத்தனை மணிக்கு சாப்பிட்ருக்கணும்? நம்ம 7 o'clock சாப்பிட்ருக்கணும். ஸோ 6 to 7 o'clock இப்போ வந்து நைட் ஷிஃப்ட் போகிறாலும் சரி, அது லேட்டாக வந்து நான் வீட்டில் வந்து சாப்பிட்டு என் ஒய்ஃப் தூங்கினாலும் எழுப்பி அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்றா உட்காந்து தான் சாப்பிடுவோம் அப்படின்னா ஒன்றா உட்காந்து தான் டாக்டர்கிட்ட போக முடியும். 2 பேருக்கும் ஃபேட்டி லிவர் வந்துடும். ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா, இப்போ ஒருத்தங்க வந்து லேட் நைட் வராங்க அப்படின்னாலுமே லேட்டாக வர்றவங்க ஆஃபீஸ்லேயே அவங்களோட டின்னர் முடிச்சிடணும். இப்போ வந்து ஒரு 7 o'clock அங்கே ஆஃபீஸ்லேயே கண்டிப்பாக டெஃபினட்டாக எல்லா இடத்துலையுமே ஆக்சசிபிளாக தான் இருக்குது. ஸோ அங்கேயே டின்னர் சாப்பிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஒரு பால் அல்லது ஒரு செவ்வாழைப்பழம் அந்த மாதிரி பசிக்காமல் தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு சிலருக்கு சாப்பிட்டா தான் தூக்கம் வரும் அப்படிங்கிறவங்க மில்க் வித் செவ்வாழைப்பழம் எடுத்துகிட்டு தூங்கிடலாம். அதில் இல்லை நான் வீட்டுக்கு வந்து ஒரு பிரியாணி சாப்பிட்டு 2 மணிக்கு தான் தூங்குவோன்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து லிவர் ப்ராப்ளம் வரும். மிகச்சிறந்த சித்த மருத்துவம்